ஒன்று மாட்டிருக்கு நல்ல சைஸில். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு மீன் பிடிச்சாங்க, அடுத்தது வந்து ஒரு நண்டு பிடிச்சிருக்காங்க. டேக் 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 ஜிடி. அதில் ஒரு மீன் ஏற்றியாச்சு. இப்போ ரெண்டாவது ஒரு மீன் நமக்கு கிடச்சிருக்கு. ரெண்டுத்தையுமே இப்போ நாங்கள் ஒரு மீன் ஒன்று மாட்டிருச்சு. எடுங்க எடுங்க எடுங்க. ஐ திங்க் ஸ்டிங்ரே. ப்ரோ ஸ்லோவா. கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஷோர் ஃபிஷிங் கேம்பிங் தான் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பேசிக் ஷோர் ஃபிஷிங் அப்புறம் வந்து பிக் ஃபிஷ் ரெண்டுமே வந்து நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம். மொத்தமாக வந்து இன்றைக்கி 5 பேர் வந்திருக்காங்க. எல்லோரும் சேர்ந்து தான் நாங்கள் இன்றைக்கி பண்ண போகிறோம். என்னென்ன கேச்சஸ் இருக்குன்னு பார்க்கலாம். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நம்ம வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தடுத்தது எப்படி காஸ்டிங் பண்ணுறது, எப்படி நம்ம ரிக் செட் பண்ணி பைட் போட்டு நம்ம ஃபிஷ் பிடிக்கிறதுன்றது வரைக்கும் நம்ம டோட்டலாக பார்க்க போகிறோம். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நம்ம ராட் அண்ட் ரீலை வச்சு ஃபிஷிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ராட் அண்ட் ரீலை வந்து கரெக்டாக காஸ்ட் பண்ண கற்றுக்கணும். அதை தான் நான் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். எப்போவுமே நம்ம கேம்பில் வரவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா, நான் ராட் அண்ட் ரீல் வந்து பர்ஃபெக்டாக காஸ்ட் பண்ண கற்றுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நான் வந்து பைட் போட்டு ரிக்கெல்லாம் மாட்டி நான் ஃபிஷிங் பண்ணவே ஆரம்பிப்பேன். அதனால் ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா எப்படி காஸ்ட் பண்ணுறதுன்னு தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக வந்து நான் சொல்லி கொடுத்துட்ருப்பேன். கரெக்டாக காஸ்ட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃபிஷிங் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸ்பின்னிங் செட்டப் கூட நம்ம ஈஸியாக காஸ்ட் பண்ண கற்றுக்கலாம். ஆனால் சர்ஃப் ராடை பொறுத்த வரைக்குமே நம்ம கரெக்டாக பிடிச்சி நம்ம காஸ்ட் பண்ணலை அப்படின்னா சரியான டிஸ்டன்ஸ் நமக்கு கிடைக்காது. அது வந்து எப்படி நம்ம பிடிச்சி ஹோல்ட் பண்ணி நம்ம கரெக்டாக காஸ்ட் பண்ணணுன்றதை நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக காஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரிக் மாட்டி இப்போ நாங்கள் எப்படி ஃபிஷ் பிடிக்கிறதுன்றதை நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நாங்கள் பைட்டுக்கு வந்து மடவை மீன் தான் வந்து நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம். அதே போல் நாங்கள் சின்ன மீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன எறா வாங்கிட்டு வந்து ஊக் சைஸுக்கு கட் பண்ணி போட்டு பிடிக்க போகிறோம். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கணும். ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் எப்போவுமே நல்ல ரிசல்ட் இருக்கும். இன்றைக்கி வந்து நான் ஹூக் சைஸ் வந்து 8 போடுறேன். அதனால் வந்து மடவையை வந்து சதையை மட்டும் கட் பண்ணி போட போகிறேன். இது போல் சதையை மட்டும் நம்ம கட் பண்ணி போடும்போது ஃபிஷ் ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்கும் போதும் நல்ல ரிசல்ட் இருக்கும். காஸ் பண்ணிடுவோம். பாறை ஓகே. தூக்கில் கரெக்டாக மாட்டல.
ஃபஸ்ட்டு ஃபிஷ் ஃபஸ்ட்டு ஃபிஷ் ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷே பாறைக்குட்டி. கைஸ் குப்பைன்னு நினச்சோம், பார்த்தீங்கன்னா நண்டு ஒன்று மாட்டிருக்கு நல்ல சைஸில். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு மீன் பிடிச்சாங்க, அடுத்தது வந்து ஒரு நண்டு பிடிச்சிருக்காங்க. ஸ்லோவா அலைக்கிட்ட தான் கொஞ்சம் பொறுமையாக எடுக்கணும். இன்றைக்கி வந்து பிக் ஃபிஷ் மாட்டோமான்னு தெரியல. 3 ராடில் வந்து பைட் போட்டு வச்சுருக்கோம், ஒரு ரிசல்ட்டுமே இல்லை. ஆனால் ஸ்மால் ஃபிஷஸ் ஃபுல் ஆக்டிவிட்டி நல்லா இருக்குது. ஜிடி ஸ்மால் ஜிடி. சூப்பர். ஓகே, மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள் கைஸ். நான் அந்த சைடில் போயிருந்தேன், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்மால் ட்ரை ஒன்று பிடிச்சிருக்காங்க. இதை ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். ஸ்மால் ஃபிஷஸ் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சாங்க. இப்போவும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு 2 ஃபேமிலி வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க கூட இன்னும் ஒரு 1/2 hour இல்லை 1 hour நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஒரு டீம் வந்து கிளம்பிட்டாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக் கிடைக்குது, அவங்களுக்கு ஹூக் பண்ணி எடுக்க தெரியல. அதே போல் பார்த்திங்கன்னா பேசிக் ஷோர் ஃபிஷிங்கன்றதால வந்து சின்ன சின்ன மீனுங்க ஸ்ட்ரைக் எடுக்கிறது கூட அவங்களுக்கு ஃபீல் பண்ண முடியல. போக போக கற்றுப்பாங்க. ஓகே, நாங்கள் இன்னும் ஒரு 1 hour ட்ரை பண்ண போகிறோம். ஒருத்தவங்க வந்து கிளம்பிட்டாங்க. அதே போல் பிக் ஃபிஷ்க்கும் நாங்கள் போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். இன்னும் ஒரு 1 hour நாங்கள் இருப்போம். அதில் எதனா ஸ்ட்ரைக் கிடைக்குதுன்னு பார்ப்போம். டேக் ஜிடி. ப்ரோ நல்ல பெருசு ப்ரோ. ரொம்ப கீழே இருக்கிற மாதிரி இருக்காங்க. 2 கிலோ அந்த சைஸில் தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அதோட பெருசு. கோ ஃப்ரெண்ட். வந்துருச்சு ப்ரோ, கரெக்ட் வந்துருச்சு. ப்ரோ இருக்கும் ப்ரோ. 2 கிலோ 2 கிலோ. Go. Super. GT. Yeah. First big fish. Guys, ini ரெண்டாவது மீன்.
ஸ்மால் ஃபிஷ் மாதிரி இல்லை. கைஸ் இவ்வளோ நேரம் வந்து எல்லாருமே இருந்தாங்க. இப்போ தான் கிளம்புனா ஒரு 10-15 நிமிஷம் தான் இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மீன் ஏற்றியாச்சு. இப்போ ரெண்டாவது ஒரு மீன் நமக்கு கிடச்சிருக்கு. ரெண்டுத்தையுமே இப்போ நாங்கள் மறுபடியும் புது பைட்டு போட்டுட்டு மறுபடியும் நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம். உண்மையாகவே இவங்க வந்து ரொம்ப லக்கி. லாஸ்ட் டைமும் வந்து கேம்பிங்கில் வரும்போது 2 மீன் பிடிச்சாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மீன் இவங்களே லேண்ட் பண்ணுறாங்க. Come close, no? Guys, same hook up, bro. Guys, same size. Come close. Second fish. Same hook up, same size. I think stingray. Bro, slow. திருக்க போயிச்சா? இருங்க, முன்னாடி வந்திருக்கோம். எடுங்க. இல்லையா? இருக்கா? முன்னாடி வந்துடும் அந்த மீன். திருக்க தான் கைஸ். திருக்கல்ல ஜிடி பாரியா? இருங்க, லைட்டாக இது வைங்க, ட்ராக் வைங்க ப்ரோ. அது ஓடுனதை பார்த்தா திருக்க மாதிரி தான் ப்ரோ இருந்தது. ரொம்ப வைக்காதீங்க, அதுக்கு மேலே வைக்காதீங்க. திருக்க தான் ப்ரோ, ஏன்னா அது ஓடுனது அப்படி தான் ஓடிச்சு. திருக்க ஊக்கு வந்து சின்ன ஊக்கு, நம்ம ஸ்லோவாக தான் எடுக்கணும். மீன் வரும்போது மட்டும் ரெட்ரீவ் பண்ணுங்க, சரிங்களா? எல்லாருமே கிளம்புனதுக்கு அப்புறமா மீன் நல்லா என்னது இருக்கு, அப்படிதான் ப்ரோ ஓடும். See that guys? Good size stingray. ப்ரோ பெருசு ப்ரோ மீன். 10 கிலோ இருக்குன்னு பார்த்தேன், இது அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். Very dangerous. Fish. Guys, ஒரு சின்ன சைஸ்ல ஒரு மீன். உனக்கு இவ்வளவு பெரிய மீன் தேவையா? இத்தனோண்டு இருந்துட்டு பெரிய மீன் கிடைக்குது பாருங்க.